அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நாம் இடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 1 பாருங்க. 13 15 வரைக்கும் நான் படிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அடுத்து அவனை பத்தி நிறைய இருக்கு பாருங்க. அதுக்கு அப்படியே 17-20 பாருங்களேன். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன் என்றான். நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. அப்ப ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம், அது எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நம்ம பண்ற தவறு என்னன்னா, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றப்ப அது அப்படின்னு நம்ம நடக்காது, இது எப்படி எனக்கு சொல்றாரு, இதுக்கு நான் பாத்துறேனா, இதெல்லாம் நடக்குமா, இல்ல அடிச்சு விடுற மாதிரி இருக்கே, இப்படி நம்ம சந்தேகப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நாட்களில் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நான் ஒரு காரியம் சொன்னா அதை அப்படியே நம்பி பழகுன்னு அவர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே தேவன் பெரிய பெரிய காரியங்களை சொல்றப்ப அப்படியே நம்புங்க. குழந்தைத்தனமாக அதை என்ன செய்யுங்க, நம்புங்க. சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, அங்க பாரு பூச்சாண்டி மேல போடுறோம் மாடிப்படி ஏறுறப்ப இல்லையா, அந்த பிள்ளை அப்படியே நம்பி நிக்குது இல்ல. நிலால பாட்டி வடை சொல்றாங்கன்றோம், அந்த குழந்தை அதை நம்புதில்லை. அது மாதிரி குழந்தைத்தனமான விசுவாசம் அவசியம் தேவன் மேலே. எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் சொன்னால் அப்படியே நம்புங்க. அது உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, உங்களால முடியுதோ முடியலையோ, ஏன்னா இது சொல்றது யாருன்னா ஆண்டவர், செய்யறது யாருன்னா அதுவும் ஆண்டவர். நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம நம்பினா போதும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அதுதான் வாக்குத்தத்தம் இல்லையா. அப்ப இங்க சொல்றாங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இவன் என்னைக்கோ செஞ்ச வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. உடனே இவன் சந்தேகப்படுகிறான். யாரு ஒரு ஆசர், ஒரு பாஸ்டர், அவரு சந்தேகப்படுறாரு. உடனே தூதன் சொல்லிட்டான், தகுந்த காலத்திற்கு நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் சம்பவிக்கும் நாள் மட்டும் பேசக்கூடாமல் உண்மையான இருப்பாய். அப்ப என்னன்னா, எப்பா ஆண்டர் கிரி செஞ்சுட்டு இருக்காரு, நீ பேசாம கடை இல்லையா, அது நடக்காது இல்லையா. அப்ப தெய்வம் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். பிற்போக்காக நெகட்டிவா எதுவும் பேசிட்டு இருக்காம ஜஸ்ட் அப்படியே அமைதியா இருக்கு. உங்களால ஃபெய்த்த பேச முடியலையா, விசுவாசத்துல பேச முடியலையா, பேசாமல் இருப்பது ஞானம். ஆமென். எனவே கர்த்தர் என்று உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய அற்புதம் தேடி வருகிறது. நீங்கள் அமைதியாக இருங்கள். தேவன் செய்து கொண்டிருக்கிறதை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுடைய வீக்னஸ் மத்தியிலே தேவனுடைய கிருபை, ஸ்ட்ரென்த்தை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஆமென். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர்